இன்றைய ஆன்மீக தகவலில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பாதிக்குமா? செவ்வாய் தோஷ பாதிப்பிலிருந்து விலகுவதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், உங்களுடைய லக்கணத்துக்கு, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12, திரும்பவும் சொல்கிறேன், 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த வகையில் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த 2, 4, 7, 8, 12 சொன்னோம் இல்லையா, அதில் 2 அல்லது 4 அல்லது 12 இந்த இடத்துல செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு பரிகாரம் இருக்குது. அந்த செவ்வாய்க்கு பரிகார செவ்வாய் அப்படின்னு சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அது கண்டிப்பாக கடுமையான செவ்வாய் தோஷமாக இருந்துட்டு இருக்குது. அந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் கிடையாது. அப்போ 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அதற்கு உண்மையான பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே செவ்வாய் தோஷம் உள்ள வரனை திருமணம் பண்ணுவது. ஆணுக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை திருமணம் பண்ணணும். பெண்ணுக்கு 7, 8ல் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அதே செவ்வாய் தோஷம் உள்ள ஆணை திருமணம் பண்ணும் பொழுது அதுதான் செவ்வாய் தோஷத்திற்கு முழுமையான ஒரு பரிகாரமாக இருந்துட்டு இருக்குது. ஒரு சில பேர் நினச்சிக்கலாம் செவ்வாய் தோஷம் பாதிக்காது, செவ்வாய் தோஷத்துக்கு தோஷம் இல்லாத வரண திருமணம் பண்ணலாங்கிற எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம். அது எந்த காலத்துக்கும் ஒத்து வராது. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது தோஷம்தான். அதே மாதிரி யோகம் அப்படிங்கிறது யோகம்தான். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்து இருக்கும் பொழுது யோகம் அப்படிங்கிற 3 எழுத்து நிச்சயமாக வருங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உறுதிப்படுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பொதுவாகவே பௌர்ணமி சம்பந்தப்பட்ட பௌர்ணமி திதிக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருந்துகிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே இருக்கிற திதிகளில், அதாவது ஒரு சில திதிகள் உங்களுடைய தலை விதியையே தகர்த்தெறியக்கூடிய அமைப்புக்கு சிறப்பாக அமையுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்தாங்கமாகவே சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரியான அமைப்புகளில் சிறப்பான திதி தான் பௌர்ணமி திதி. பொதுவாகவே ஒருவருக்கு நோய் நொடி அதிகமாக இருந்தது அப்படின்னாலோ, அல்லது மனோ பயம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலோ, அல்லது தேவையில்லாத எதிர்கால சம்பந்தப்பட்ட சிந்தனைகளில் குழப்பம் இருந்துட்டு இருந்தது அப்படின்னாலோ, அல்லது தன்னுடைய குடும்பத்திலேயே தேவையில்லாத கூச்ச சுபாவம் அதிகமாக இருந்துருதுன்னு வைங்களே, அதாவது கூச்சம் அப்படிங்கிறது இருக்க வேண்டியதுதான், தேவையில்லாத கூச்ச சுபாவம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலோ, இந்த மாதிரியான உள்ளவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அல்லது வெளியில் பார்த்தா அதாவது பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கௌரவமான பைத்தியமாக இருப்பாங்க இல்லையா, வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தில் உள்ளவங்க, இவங்க எல்லோருமே பௌர்ணமி சம்பந்தப்பட்ட திதிகளில் பௌர்ணமி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பௌர்ணமி அன்று பெண் தெய்வ சன்னதியில் பௌர்ணமி பூஜை பண்ணக்கூடிய, பௌர்ணமி அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பெண் தெய்வ கோயிலில் சுத்தமான பசும்பால் கிடைச்சா வாங்கி தரலாம். அப்படி இல்லைன்னா பாக்கெட் பாலாவது 1 லிட்டர் வாங்கி கொடுத்து உங்களுடைய தகுதிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பால் வாங்கி கொடுத்து மாலை நேரத்தில் பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே எந்த நாளாக இருந்தாலும், எந்த திதியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த தேதியாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் காலை நேரத்தில் தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது மனுஷாளுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் காலை நேரத்து அர்ச்சனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்குது. இதே சமூகத்தில் நீங்கள் கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய பாக்கியம் தரக்கூடிய வல்லமையோடு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் பௌர்ணமி திதி என்று மட்டும் நீங்கள் பண்ணக்கூடிய அர்ச்சனை உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பௌர்ணமி திதி என்று மாலை நேரத்தில் அந்தி சாயும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அந்தி சாயக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனசில் புத்தியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பிரார்த்தனையாக வச்சுக்கக்கூடியது. அதே அந்தி சாயக்கூடிய மாலை 6 மணிக்கு பெண் தெய்வத்து கோயிலில் பௌர்ணமி பூஜை நடக்கக்கூடிய அந்த காலத்தில், அந்த நாளிகையில், அந்த வினாளிகையில் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அது மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரண வேதனையாக இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட மருத்துவ தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அமைப்புகளிலிருந்து, ஏன் நீண்ட நாள் நீண்ட வருட நோய் தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களை இந்த பௌர்ணமி திதி வழிபாடு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பிறந்த குழந்தைக்கு எந்த வயசில் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதற்கான பதிலை தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா
1 வருஷத்தில் ஜாதகம் பார்க்கலாமா, 5 வருஷத்தில் பார்க்கலாமா, 7 வயசில் பார்க்கலாமா, 9 வயசில் பார்க்கலாமா, பாலகன் வயது என்று சொல்லக்கூடிய 12 வயசில் பார்க்கலாமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிரக நிலைகளை கணிச்சு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சிசேரியன் பண்ணிக்கலாங்கிற எண்ணமும் ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. என்னதான் நாம் சிசேரியன் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தைய அதாவது பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு கரு உருவாகும் போதே கால தேவர்களால் இந்த மாதிரியான யோகம் இந்த மாதிரியான அமைப்புங்கிற வகுக்கப்பட்டிருக்குது. வயிற்றில் இருக்கும் பொழுதே வகுக்கப்பட்ட அந்த பலன்களுக்கு வாய்தா கிடையாதுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பிறந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயசில் ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு உறுதியான பதில். ஒரு குழந்தை பிறந்து 27 நாட்கள் கழித்து தாராளமாக ஜாதகம் கணிக்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், ஜாதக பலன் கேட்கலாம். ஏன் 27 நாள்? அதாவது 1 மாதம் இருக்கலாம், 2 மாதம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம். ஏன் 27 நாட்கள்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ அதே நட்சத்திரம் 27 நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை வரும். அப்போது 27 நாட்கள் கழித்து அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கறது, அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறத விட அந்த பலன்கள் அப்படியே தடையில்லாமல் பலிதமாகக்கூடிய சூழலும் ஒரு சில பேருக்கு அமையுது. அப்படிங்கிறது தான் யதார்த்தம். முதல்ல ஜாதகம் பார்க்கும் பொழுது 27 நாள் கழித்து ஜாதகம் பார்க்குறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வளர்பிறையில் ஜாதகம் எழுதி வளர்பிறையில் ஜாதக பலன் கேட்குறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். நல்ல நாள் பார்த்து தான் ஜாதகம் பார்க்கணும். முதல்ல ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் அதற்கடுத்து வரக்கூடிய எந்த நாளாக இருந்தாலும், அது ஆகாத நாளாகவே இருந்தால் கூட, அஷ்டமி திதியாகவே இருந்தால் கூட ஜாதகம் பார்க்கலாங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம்.